ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் D7. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்குன்னு பாருங்க. நம்ம ஆற்காடு மேட்டுத்தூரில் இருக்க ஸ்ரீ கணபதி விநாயகர் சிலை குடோன் தான் வந்திருக்கும். இவங்க கிட்ட 6 அடியிலிருந்து 10 அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலைலாம் இருக்கு. உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கான்டாக்ட் கொடுக்குறேன், அவங்க கால் பண்ணி கேளுங்க. லைவ் லொகேஷன் பின் பண்ணுறேன். இப்போ விநாயகர் சிலை கலரிங் ஒர்க் பண்ணி வேற லெவல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விநாயகர் சிலை என்னென்ன மாடல் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகல, ஸ்கிப் பண்ண பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்ட்ரன்ஸில் விநாயகர் பாருங்க, ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க. சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காருங்க, 4 கையோடு இருக்காரு. ஸோ வேறு லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர். இங்கே பாருங்கள், ஜிகினா ஒர்க்லாம் பண்ணி, ஸோ அவரோட கிரீடம், ஸோ அவரோட கண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்லாம் வந்து செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர். நீங்களே பாருங்கள். அடுத்த விநாயகர் பாருங்கள். இந்த விநாயகரும் வந்து சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு. பட் இந்த ட்ரெஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ சிப்பா போட்டுட்டு, ஸோ சால்வை, ஸோ ஓவராலாக இந்த விநாயகர் அவ்வளோ அருமையாக இருக்காருங்க. அவரோட நெத்தியில் பாருங்கள், ஸோ இந்த பொட்டு ரொம்ப அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. அவரோட கிரீடம், சிம்மாசனத்துக்குலாம் நல்லா அழகாக கலர் கொடுத்துருக்காங்க. கிரீடக்கும் சரி, ஸோ அவரோட செயினுக்கு எல்லாத்துக்குமே நல்லா அழகாக இருக்குது. கலைஞர் ஒர்க்லாம் வந்து பாருங்கள். இந்த விநாயகர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகரும் சிம்மாசனத்தில் தான் அமர்ந்திருக்காருங்க. செம்மையாக இருக்கார். சிம்மாசனம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வேரி ஆகும். இதை வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கலர்ஸும் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, செம்மையாக இருக்கார் இந்த விநாயகரும். நல்லா ஷைனிங்காக இருக்குது. ஜிக்னா ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே வரங்க, ஃபேஸில் வந்து அவரோட நெத்தியில் பட்டை, கண்ணுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரியாலிட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்லஸ்க்கு, கைக்கு, எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த விநாயகர் மாடல். அப்படியே வாங்க, இங்கே வந்து பாருங்கள் சின்ன விநாயகர். ஸோ பேக் சைட்லையுமே இருக்கார். இந்த விநாயகரும் ரொம்ப அற்புதமாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் சிம்மாசனத்தில் தான் அமர்ந்திருக்காருங்க. ஸோ கால் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வச்சுருக்காரு. இங்கே பாருங்கள், ஸ்டைலாக இருக்கார் இந்த விநாயகருக்கு வந்து. நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலும். அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர். பெரிய விநாயகர். இந்த விநாயகர் வந்து அல்டிமேட்டாக இருக்கார் பாருங்களேன். ஸோ மாடு மேலே அமர்ந்திருக்காருங்க, காளை மேலே. ஸோ ஜடா முடியோட ரொம்பவே அற்புதமாக இருக்கார். கழுத்தில் ருத்ராட்சம், ஒரு கையில் சூலம், ஒரு கையில் கத்தி. இங்கே பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேஸ்லலாம் நல்லா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க கலரிங் ஒர்க்கு. தும்பி கையிலும் சரி, அவரோட ஹேருக்கு வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மாட்டுக்கெலாம் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அப்படியே ரியலாக இருக்குது, அப்படியே புல்லில் இருக்கிற மாதிரி செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த விநாயகர், இந்த விநாயகர் பாருங்கள். இந்த விநாயகரும் ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலும். அப்படியே மலை மேலே நாகத்து மேலே அமர்ந்திருக்காருங்க. 5 தலை நாகம். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா நாகத்தோட வால் பிடிச்சிருக்காரு. செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். தலை கிரீடம், ஸோ அவரோட ஃபேஸ் கட் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கலைஞர் ஒர்க்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவரோட நண்பனும் பக்கத்தில் உட்கார வச்சுருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். 3 தலை நாகம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மாற்றி சொல்லிட்டேன், ஏன்னா அங்கேருந்து தெரியல. இங்கே 3 தலை நாகம். அவரோட நண்பனை பக்கத்தில் உட்கார வச்சுருக்கார் பாருங்க. அப்படியே அணைச்சிட்டு செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விநாயகர் பாருங்கள், அவர் தலையில் இருக்க கிரீடம், ஸோ அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்கு, இன்னும் ஜிங்னா ஒர்க்லாம் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சைடில் பாருங்கள் மயில் இறகு, ஃபேஸ் கட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க கலைஞர் ஒர்க் வந்து. ஸோ தும்பிக்கைக்கு மேலே ஸோ பட்டை, ஸோ அதிலே நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் கண்ணுக்கு பாருங்கள், அப்படியே ரியலாக பார்க்குற மாதிரி இருக்குங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஃபேஸில் வந்து தும்பிக்கையில் பாருங்கள் கலசம். இங்கே வந்து பாருங்கள், யானை மேலே அமர்ந்திருக்காருங்க. ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா தலை மேலே கால் வச்சுருக்காரு, இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா கை வச்சுருக்காரு. ஒரு கையில் அழகாக ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி ரோஸ் வச்சுருக்காருங்க. நல்லா இருக்குது விநாயகர், இந்த மாடல் விநாயகர் வந்து. சரி வாங்க, நம்ம அப்படியே அடுத்த உள்ளே போக ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள், இது சின்ன விநாயகர். இந்த விநாயகரும் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க, பார்க்க அருமையாக இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் சிங்கத்து மேலே அமர்ந்திருக்காருங்க. செம்மையாக இருக்கார். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டு எல்லோ கலரிங் ஒர்க்லாம் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இன்னும் ஜிங்னா ஒர்க்லாம் போடணும், ஒர்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சிங்கமே அப்படியே ரியலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க செம்மையாக இருக்குது இந்த மாடல் விநாயகர் வந்து. சிங்கத்து மேலே தான் அமர்ந்திருக்காருங்க. அடுத்து பாருங்கள் இந்த விநாயகர். இந்த விநாயகர் வந்து பாருங்கள், யானை தலை மேலே வந்து கால் வச்சுருக்காருங்க, அமர்ந்திருக்காருங்க. சைடில் வந்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்காருங்க இந்த மாடல் விநாயகர் வந்து. செம்மையாக இருக்கார் இந்த ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க, சின்ன விநாயகர் மாடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்காரு, சிங்கத்து மேலே அப்படியே சாஞ்சாப்பில் நின்றுட்டுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அவரோட சால்வையும் சரி எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல். இதுவும் சேம் விநாயகர் மாடல் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக இருக்குது இந்த விநாயகர் மாடலும். இந்த கலை ஒர்க்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற விநாயகர்கள்லாம் ஒவ்வொரு மாடலாக நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள், ரொம்பவே அற்புதமாக இருக்கார். ஒரு பக்கம் டிராகன், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்னன்றது தான் கரெக்டாக தெரியல. பட் ஆனால் ஓவராலாக வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர். கீழே பாருங்கள் டிராகன். ஸோ செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அழகாக இருக்கார் விநாயகர். இன்னும் ஜிக்னா ஒர்க்கெலாம் கொடுக்கணும். ஃபேஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. கலைஞருக்கெலாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர். ஸோ அமர்ந்திருக்காருங்க இந்த விநாயகர். அடுத்த விநாயகர் பாருங்கள். ஸோ குதிரை வண்டி மேலே அமர்ந்திருக்காருங்க. செம்மையாக இருக்கார். இந்த குதிரைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃபேஸ்க்கு, ஸோ அந்த ஏருக்கு, கண்ணுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரியலாக இருக்குது. பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். பாருங்கள் கையில் லட்டு வச்சுருக்காரு. செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலும் வந்து. இங்கே பாருங்கள் அடுத்து வந்து இந்த விநாயகர் வாத்து மேலே உட்காந்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடலும் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் கலைஞருக்கெலாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். செம்மையாக இருக்காரு. ஃபேஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க கலைஞருக்கு. டீட்டெயிலாக வந்து செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலும் வந்து. அடுத்து பாருங்கள், வாவ் சிங்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கத்து மேலே அமர்ந்துருக்காருங்க. வேறு லெவலில் இருக்குது பாருங்க. அப்படியே சிங்கமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரியலாக இருக்குது. அப்படியே ஆக்ரோஷமாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்களேன். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் மாடல் ரொம்பவே அற்புதமாக இருக்குது பார்க்க. ஒரு பக்கம் நாகம், ஒரு கையிலும் தண்டா இதை வச்சுருக்காருங்க. வேறு லெவலில் இருக்குது. ஒரு கையில் பாருங்கள். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல். ஃபேஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே மாடல் விநாயகர் தான், சேம் மாடல் விநாயகர் தான். அடுத்து பாருங்கள் இந்த விநாயகர் வந்து யாழை மேலே அமர்ந்திருக்காருங்க. சிங்க உடம்பில் வந்து ஸோ ரொம்பவே அற்புதமாக இருக்கார் இந்த விநாயகர். யாழ் தலை மேலே வந்து பார்த்திங்கன்னா கால் வச்சுருக்காரு. ஒரு கையில் தண்டாயுதம் வச்சுருக்காருங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. 4 பேக்கோடு இருக்கார் பாருங்களேன். நல்லா கட்டு மஸ்தாக வேறு லெவல் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். 4 கையோட ரொம்ப அழகாக இருக்கார். அவரோட கண்ணு பார்க்க ரியாலிட்டியாக இருக்குது. ஸோ அப்படியே நேரில் எப்படி நம்மளை பார்க்குறாருன்ற மாதிரி அப்படியே ஒரு ஃபீலாக இருக்குங்க பார்க்க வந்து. ஸோ ஃபேஸில் வந்து நல்லா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. டிசைன்ஸ் எல்லாமே வந்து கலைஞருக்குலாம் நல்லா பஞ்சாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகருக்கு. அடுத்த விநாயகர் பாருங்கள். வாவ் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த விநாயகர் ரொம்ப பிடிச்சிருக்கு. கழுகு மேலே அமர்ந்திருக்காருங்க. வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கழுகும் நாகமும் வந்து சண்டை போடுற மாதிரி பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது. க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க நாகத்துக்கு வந்து. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நீங்களே பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கே வந்து வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் மாடல் ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஸோ ஃபேஸ் கட்லையும் சரி, இன்னும் ஜிக்னா ஒர்க்லாம் பண்ணணும். அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம இந்த மாடல் பார்த்துருப்போம் நிறைய இடத்துல வந்து. கலர் ஒர்க்லாம் நல்லா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ட்ராகனோட அந்த இறகு எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாமே வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர். அடுத்த விநாயகர் பாருங்கள். இந்த விநாயகரும் ரொம்ப அற்புதமாக இருக்கார். அதாவது புலி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ புலி மேலே தான் அமர்ந்திருக்காருன்ற மாதிரி இருக்குது. அவரோட புலி தலை மேலே வந்து கால் வச்சுருக்காருங்க. ஸோ அவரோட வேஷ்டி ப்ளூ கலர் ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க கலர் ஒர்க்லாம். ஃபேஸ்க்கும் சரி, ஸோ அவ்வளோ நல்லா அப்படியே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா காளை, ஸோ காளை வந்து அப்படியே சாஞ்ச மாதிரி இருக்கார் பாருங்கள். பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருக்குது. நல்லா அழகாக கலைஞர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. கலைஞர் ஒர்க்லாம் வேறு லெவல் பஞ்சாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ஸோ இது வந்து அதே சேம் மாடல் தான். ஸோ கலர் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தோம் அதே தான் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸ்கின் டோன் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாடல் விநாயகருமே வந்து. அடுத்து பாருங்கள் நந்தி பகவான். இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் பேக் சைடில் இருக்காருங்க. ஸோ 3 தலை நாகம், நம்ம 5 தலை நாகம்லாம் பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக 3 தலை நாகம் இருக்குது பேக் சைடில் வந்து. ஸோ வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர். ஸோ காலை மடிச்சுக்கிட்டு ரொம்பவே அற்புதமாக இருக்கார் இந்த விநாயகர் வந்து பாருங்கள். ஸோ ஒரே சப்பாங்கால் போட்டு உட்காருவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி உட்காந்துருக்காருங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்கார் இந்த விநாயகரும். பெயிண்டிங் ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக. பேக் சைடில் நந்தி பகவான் இருக்காருங்க. அடுத்து இந்த மாடல் பாருங்கள் விநாயகர். ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர் மாடலும் வந்து. ஒரு பக்கம் வாத்து, இன்னொரு பக்கம் கீழே பாருங்கள் மான். ஆல்ரெடி இந்த மாடல் விநாயகர் பார்த்துருக்கோம் நம்ம. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மானுக்கெலாம் அவ்வளோ கலர் அழகாக ஒரிஜினாலிட்டியாக இருக்க மாதிரி அப்படியே அவ்வளோ அழகாக கலரிங் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க வந்து ஒரு ட்ரீ, அதாவது மரத்துக்கு மேலே அப்படியே குரங்கு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சைடில் வந்து இருக்குது. ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடில் இவங்களும் வந்து நல்லா அழகாக இருக்காங்க. சுவாமி வந்து ஸோ கலைஞர்களுக்குலாம் நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்களேன். வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபேஸ் கட்டுக்கு எல்லாத்துக்கும் அவ்வளோ அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க.
யாழி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான், அதே சேம் மாடல் தான். கலரிங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் இந்த மாடல் விநாயகருக்கு. இந்த மாடல் விநாயகரை இப்போ பார்த்தோம் இல்லையா, நந்தி பகவான் பேக் சைடில் இருக்காருன்னு சொல்லிட்டு, ஸோ அதே மாடல் தான், சப்பாங்கல் போட்டு உட்காந்துருக்க மாதிரி இந்த விநாயகர். கலரிங் ஒர்க்கும் நாகத்துக்கு சேஞ்ச் ஆகும். அங்கே வந்து க்ரீன் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ப்ரௌன் சம்திங் கொடுத்துருக்காங்க, பட் சேஞ்ச் ஆகும் கலர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விநாயகர் பார்க்க வேறு லெவலில் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூ கலரில் அப்படியே நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குது. விநாயகரே வந்து தலையில் இருக்க தலைப்பாக்கட்டே செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கலைஞருக்கு அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல். வேஸ்ட்டு வந்து எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. சிங்கம் தலை மேலே, அதாவது ஃபேஸ் மேலே கால் வச்சுருக்காங்க. தலை மேலே அப்படியே வந்து செம்மையாக இருக்கிற. பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நந்தி, ஒரு பக்கம் வந்து சூலம், ஒரு கையில் 4 கையோடு இருக்காருங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர் மாடல். வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இந்த விநாயகர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? பாருங்கள், வேறு லெவல் இருக்கார். ஃபேஸ்க்கு எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து பிடிச்ச விநாயகரே வருதுங்களே, நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா விநாயகரும். இங்கே பாருங்கள், பேக் சைடில் சிவனப்பா ஒரு பக்கம் பார்வதி அம்மா ஒரு சைடில் அவரோட நண்பன், 2 பக்கமும் அவரோட நண்பன் இருக்காங்க. பாருங்களேன், ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. அவரோட வேஷ்டிக்கு வந்து சால்வை எல்லோ கலர். ஸோ ஃபேஸ்க்கெலாம் வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. கிரீடமுக்கும் நல்லா இருக்குது. 3 தலை நாகம் சொன்னேன் இல்லையா, அதில் உள்ள பாருங்கள், அதோட இது அப்படியே அவ்வளோ ரியாலிட்டியாக இருக்குது. உண்மையிலே வந்து செம்மையாக நல்லா கலை நோக்கெலாம் நல்லா கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர். சொல்கிற வார்த்தையே இல்லை. சிவனப்பாக்கெலாம் நல்லா அழகாக கலரிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் பார்வதி அம்மா. ஸோ வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விநாயகர் மாடல். இந்த விநாயகர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அடுத்து நம்ம பக்கத்து ரோவுக்கு போகலாம், ஓகேங்களா? வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் பாருங்கள், ரொம்பவே அற்புதமாக இருக்கார். அவரோட தலையில் கிரீடமுக்கு மேலே வந்து பாருங்கள் லிங்கம் இருக்குது, அதுக்கு மேலே நாகம். ஸோ லிங்கத்தை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மேலே நாகம் இருக்குது. ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர். ஒரு பக்கம் பாருங்கள் சங்கு சக்கரம் வச்சுருக்காரு, பெருமாள் மாதிரி வந்து கையில். ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஒரு பக்கம் சங்கு வச்சுருக்காருங்க. பெருமாளோட அந்த இது டிசைன்ஸில் இது வச்சுருக்காங்க, கையில் சங்கு சக்கரம் வச்சுருக்காருங்க. அவரோட தம்பி அழகாக தாமரப்பூ மேலே உக்காந்துருக்காருங்க. இந்த விநாயகர் வந்து அவரோட தம்பியும் பக்கத்தில் உட்கார வச்சிருக்காரு தாமரப்பூ மேலே. ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் வந்து. வேறு லெவலில் இருக்குது, ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் வந்து. பாருங்கள், நீங்களே பார்க்கும் போதே தெரியும், நான் சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு இந்த விநாயகர் மாடல். ஒவ்வொன்றுமே வந்து பாருங்கள், தம்பிக்கெலாம் நல்லா அழகாக கலைஞர் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர். நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுதான் இப்போ அங்கே இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் இங்கேயுமே இருக்குது. ஒரே மாடல் தான், கவர் போட்டு வச்சுருக்காங்க. நான் கவர் இல்லாத உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த விநாயகர் பாருங்கள், பக்கத்தில் வந்து அப்பாவை நிற்க வச்சுருக்காருங்க, சிவன் அப்பாவை நிற்க வச்சுருக்காரு. ரொம்பவே அருமையாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் வந்து. அவரோட முடிக்கு, அவரோட ருத்ராட்சத்துக்கு, ஃபேஸ் கட் அப்படியே ரியலாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். நெத்தியில் பாருங்கள், அப்படியே அந்த கண், சிவன் அப்பாவோட நெத்தியில் அந்த கண்ணெல்லாம் ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது. ருத்ராட்சம், அவரோட நிற்கிற ஃபோஸு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் ஓவராலாக வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கையில் சூலம். ஸோ வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட்டாக இருக்குது இந்த விநாயகர் மாடல். இந்த ஃபேஸில் அந்த டிசைன்ஸ் எல்லாமே, நெத்திப்பில் வந்து கண்ணில் எல்லாமே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் மாடலுமே வந்து. அதே சேம் மாடல் விநாயகர் தான், ஓகேங்களா? கலர் மட்டும் வேரி ஆகும், ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், செம்மையாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் வந்து. ஸோ ஃபேஸ் கட்டில் நல்லா டீட்டெயிலிங்காக பண்ணியிருக்காங்க. கலர் ஒர்க்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. சால்வை ப்ளூ கலர், இதுக்கு வந்து கத்திரிப்பு கலர் அவரோட வேஷ்டிக்கு வந்து. ஸோ வேறு லெவலில் இருக்குது. பூ மேலே தான் அமர்ந்திருக்காருங்க, தாமரை பூ மேலே தான். ஸோ வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ஸோ இவர் யாருன்றதா எனக்கு தெரியல, அதனால் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? எனக்கு தெரியல, அதனால் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், ஓகேங்களா? இந்த விநாயகர் ஓவராலாக வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த விநாயகர் பாருங்கள், ஒரு பக்கம் சிங்கம், ஒரு பக்கம் வாத்து. வேறு லெவலில் இருக்குது. சிங்கத்து மேலே சைடில் வாத்து மேலே அமர்ந்திருக்காருங்க. அவரோட நண்பன், ஸோ அவரோட நண்பனை எவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். வேறு லெவலில் இருக்கார். லட்டு பாருங்கள், அவ்வளோ கையில் வச்சுருக்காரு அவரோட நண்பன் வந்து. அவன் நண்பனும் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. கலைவங்க இருக்குது. சிங்கத்துக்குமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிங்கத்துக்கும் பொட்டோட அந்த கண், பல்லுக்கு, ஸோ அவரோட நாக்குக்கு எல்லாத்துக்கும் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க கலைவங்க இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. ஒரு கையில் சூலம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகருக்குமே ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருக்க விநாயகர் இந்த விநாயகரும். சரி, அப்படியே அடுத்த விநாயகருக்கு போகலாம். இப்போ பார்த்துருக்கீங்க இல்லையா, இது வந்து கவர் போட்டு மூடியிருக்காங்க, இது வந்து கவர் இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு இந்த அதே சேம் மாடல் விநாயகர் தான், கலர் மட்டும் வேரி ஆகும், ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், ஜடாமுடியோட ருத்ராட்சம், ஸோ நாகம், வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து. சிங்கம் பாருங்கள் சென்டராக இருக்குது, அவரோட நண்பன் சைடில் இருக்கார். ஒரு பக்கம் வந்து காளை. ஸோ காளைக்கெலாம் நல்லா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. சாஃப்டாக இருக்குது கலரே வந்து பார்க்க, ரொம்ப இது இல்லாமல் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சிங்கத்துக்கு பொட்டு வச்சுருக்காங்க. ஐயா ஃப்ரண்ட்டில் நேரில் பார்க்குற மாதிரியே இருக்காங்க சிங்கம் வந்து. இங்கே பாருங்கள்,
4 பேக்கோட இருக்காருங்க விநாயகர் வந்து. இந்த விநாயகர் ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் ரொம்ப அழகாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் பார்க்க வந்து. வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் வந்து. உங்களுக்கு இந்த விநாயகர் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த விநாயகர் மாடல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்திருக்காருங்க. ஒரு பக்கம் லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் அணைச்சிருக்காருங்க. வேறு லெவலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ். லிங்கமே வந்து அப்படியே தூக்கிட்டு போயிடலாம் லிங்கத்தை மட்டும் தனியாக அப்படின்ற அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லிங்கம் வந்து. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யானை தும்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் வந்து ஃபேஸ் கட்டெலாம் ரொம்ப வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. கலைஞருக்குலாம் வேறு லெவலில் இருக்குது. தும்பிக்கையில் வந்து கலசம் வச்சுருக்காங்க. அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் மாடலும் வந்து சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. எனக்கு இந்த லிங்கம் பிடிச்சிருக்குங்க ரொம்ப. எனக்கு லிங்கம் மட்டும் தனியாக கொடுத்தேன்னா தூக்கிட்டு போய்ட்டு அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அடுத்து போகலாம் வாங்க, இந்த விநாயகர் மாடல் பார்க்கலாம். இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், வாவ்! நான் ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, அதே மாடல் விநாயகர் தான். ட்ரீ பேக் சைடில் ட்ரீ பாருங்கள், நல்லாயிருக்கு மரம். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்காருங்க, குரங்கு அதாவது. ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த சுவாமியும் வந்து அருமையாக இருக்காங்க. அவங்களுக்கு கலை நோக்கில் நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் ஃப்ரண்ட்டில் வந்து மான் பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டே இருக்குல்ல மான், இந்த மாடல் பார்த்துருப்போம். அதே தான், கலை நோக்கம் மட்டும் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். செம்மையாக இருக்குது இந்த மாடல் விநாயகரும். அடுத்து பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது. வாவ்! கையில் பாருங்கள் நாகம். ஸோ கையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தண்டாயுதம் வச்சுருக்காரு பாருங்க அங்கே. ஸோ மலை அப்படியே அமர்ந்திருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். நாகம் வந்து சுற்றி இருக்குது. ஸோ வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் நேம். சால்வை ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் கட்டுக்கு எல்லாமே கலர் ஒர்க்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது. ஓவராலாக இந்த விநாயகர் மாடல் வந்து அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள். ஸோ சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காருங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்கார் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த விநாயகர் மாடல் வந்து யானை மேலே அமர்ந்திருக்காருங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்கார், ஸ்டைலில் அமர்ந்திருக்காருங்க. 4 கையோடு இருக்கார். அவரோட கலைஞருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கையில் வந்து பார்த்திங்கன்னா லட்டு வச்சுருக்காரு ஒரு பக்கம். இந்த விநாயகர் பாருங்கள். ஸோ காளை மாடு. ஸோ காளை மாடு மேலே அமர்ந்திருக்காருங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்கார். கலைஞருக்குலாம் அவ்வளோ அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. மாட்டுக்கும் சரி. ஸோ தாமரைப்பூ மேலே காலை வச்சுருக்காருங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்குது. வாவ்! இந்த விநாயகர் பாருங்கள், சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காருங்க. ஒரு பக்கம் புலிங்க, கீழே வந்து பாருங்கள் நாகம். ஸோ பேக் ட்ராப்லேயுமே பாருங்கள் நாகம், புலி. ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க இந்த விநாயகர். அருமையாக இருக்குங்க இந்த விநாயகரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ 5 தலை நாகம். அது மேலே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் படுத்துகிற மாதிரி இருக்காருங்க. சைடில் வந்து ஒரு கையில் தண்டாயுதம் வச்சுருக்காருங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், செம்ம நல்லா டீட்டெயிலுங்க கொடுத்துருக்காங்க கலரிங் ஒர்க்லாம். அடுத்து இங்கே பாருங்கள் இந்த விநாயகர். ஸோ காளை மேலே அமர்ந்திருக்காருங்க. ஒரு கையில் தண்டாயுதம் வச்சுருக்காருங்க ஒரு சைடில் வந்து. ஸோ ஒரு கையில் வந்து அழகாக பூ வச்சுருக்காருங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர். கலைஞருக்குலாம் அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் எல்லாமே. ஸோ இந்த விநாயகர் பாருங்கள், சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காருங்க. பேக் ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா ராமர் இருக்கார். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்காருங்க. இந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா தண்டாயுதம் வச்சுருக்காரு. செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேஸ் கட் மட்டும் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவ்வளோ அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு இந்த விநாயகர் மாடல். இந்த விநாயகர் மாடல் நம்ம பார்த்துருப்போம். வேறு லெவல் இருக்குது. 2 சைட்லேயுமே வந்து பேக் சைடில் யானை இருக்குங்க. ஸோ மாடு காளை மேலே தாங்க அமர்ந்திருக்காருங்க. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் மாடல் வந்து இன்னும் கலைஞருக்குலாம் போடணும், ஜிக்னா ஒர்க்லாம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது இந்த மாடல் விநாயகர் வந்து. நல்லா ஷைனிங்காக இருக்குது விநாயகரை வந்து. அடுத்து பாருங்கள் இந்த விநாயகர். இந்த விநாயகர் வந்து சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்திருக்காருங்க. 2 பக்கம், ஒரு பக்கம் மயில் இருக்குங்க, இந்த பக்கம் வாத்து இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது இந்த விநாயகர் மாடல். செம்ம அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் மாடலும் சரி. அடுத்து பாருங்கள் இந்த விநாயகர் மாடல். ஸோ ஒரு பக்கம் சிங்கம் இருக்குது. ஸோ சிங்கத்து மேலே தாங்க அமர்ந்திருக்காருங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் யானை. பாருங்கள், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் மாடல் எல்லாமே கலருங்க இருக்கலாம். இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், நந்தி மேலே அமர்ந்திருக்காருங்க. செம்மையாக இருக்கார் நந்தி பகவான். அப்படியே ரியலாக இருக்க மாதிரி இருக்காருங்க. பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருக்கார் நந்தி பகவான். கலைஞருக்கெல்லாமே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. சால்வை சரி. ஸோ எல்லாமே டீட்டெயிலாம். இந்த விநாயகர் மாடல் பாருங்கள். இந்த விநாயகரும் வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் மேலே தாங்க அமர்ந்திருக்காருங்க இந்த விநாயகர்.
பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காருங்க. ஒரு கையில் சூலம், 4 கை இருக்குது இந்த விநாயகர். கண்ணுக்கு தாங்க ரொம்ப அழகாக இருக்குது. நேரில் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது. விநாயகர் வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்த விநாயகர் சிம்மாசனத்து மேலே அமர்ந்திருக்காரு. ஒரு பக்கம் மயில் இருக்குது, இன்னொரு பக்கம் யானை இருக்குங்க. ஸோ யானையோட தும்பிக்கை பாருங்கள், செம்மையாக இருக்கார். இந்த விநாயகருமே கலர் ஒர்க்லாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. வாவ், நல்ல ராஜ கம்பீரமாக உட்காந்துருக்காரு பாருங்கள் சிம்மாசனத்தில். வேறு லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர். நல்ல ட்ரெஸ்ஸுக்கும் நல்லா அழகாக கலைஞர் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் வால் வச்சுருக்காங்க, இன்னும் கலைஞருக்கு பணம் அதுக்கெலாம் வந்து செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடல். அடுத்து பாருங்கள், இந்த விநாயகர் நந்தி பகவான் மேலே கை போட்டிருக்காருங்க. அதாவது சிம்மாசனத்து மேலேயே நந்தி பகவானும் உட்கார வச்சுருக்காருங்க. செம்மையாக இருக்குது பார்க்க வந்து. ஃபேஸ் கட்லாம் கலைஞருக்குலாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகரும் கூட. பாருங்கள் டீட்டெயிலிங்காக செம்மையாக பண்ணியிருக்காங்க இந்த விநாயகர். அடுத்து இந்த விநாயகர் பாருங்கள். ஸோ சிங்கம் மேலே அமர்ந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க சிங்கமே நல்லா ஆக்ரோஷமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஒரு பக்கம் வந்து மயில் மேலே கால் வச்சுருக்காருங்க. ஸோ செம்மையாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல். எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து பாருங்கள், இந்த விநாயகர் ஒரு பக்கம் அவரோட நண்பன் எலி மேலே இருக்காருங்க, இன்னொரு பக்கம் நந்தி பகவான் மேலே அமர்ந்திருக்காருங்க. 2 பேரும் சென்டராக தாங்க விநாயகர் உட்காந்துருக்காருங்க. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த விநாயகர் மாடலும் சரி. வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் மாடல், நீங்களே பாருங்கள். அடுத்து பாருங்கள், இந்த விநாயகர் மாடல். ஸோ யானையோட தும்பிக்கையில் ஒரு காலை வச்சுருக்காருங்க, அவர் தலை மேலே ஒரு காலை வச்சுருக்காருங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல். ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. வந்து சால்வ் அவ்வளோ அழகாக கலைஞர் கொடுத்துருக்காங்க, கத்திரிப்பு கலர். செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் வந்து ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க இந்த விநாயகர் மாடல். ஓ, மேலே வந்து மயில் இருக்க கொடுத்துருக்காங்க அவரோட தலப்பா கட்டுக்கு வந்து. ஸோ இந்த விநாயகர் கலருமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் வந்து மான், அப்படியே எப்படி ஒரு காட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி மானுங்கள்லாம் கூட வந்து மயிலெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குங்க. செம்மையாக இருக்குது. அந்த ரியலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளி, பச்சை கிளி மரத்து மேலே சாஞ்ச மாதிரி அப்படி மரத்தடியில் உட்காந்துருக்காருன்னே சொல்லலாம், அந்தளவுக்கு நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், அடுத்து தாமரைப்பூ மேலே உட்காந்துருக்காருங்க. 3 தலை நாகம். ஓ, கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர். நீங்களே பாருங்கள், தாமரைப்பூ மேலே அமர்ந்திருக்காருங்க. வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் மாடலே வந்து. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர். நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க கலைஞருக்கு. அடுத்து பாருங்கள், இந்த விநாயகர் நின்றுட்டுருக்காருங்க. ஒரு பக்கம் சரஸ்வதி, இன்னொரு பக்கம் லட்சுமிங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்கார். கலைஞருக்கு நல்லா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு. நின்ற கோலத்தில் இருக்காங்க. இப்போ பார்த்து எல்லாருமே உக்காந்துட்டு இருந்தாங்க. இந்த விநாயகர் நின்ற கோலத்தில் இருக்காருங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. அடுத்து பாருங்கள் இந்த விநாயகர். ஸோ இப்போ பார்த்தோம் அதே தான், கலைஞருக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும். ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோன்லாம் வந்து. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் கலரில் கொடுத்துருக்காங்க, சந்தனம் கலரில் வந்து. சேம் மாடல் விநாயகர், கலைஞருக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தோம் இல்லையா, ஸோ 3 தலை நாகம் அதே தான். இது வந்து கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. அது இல்லாமல் வந்து இங்கே பாருங்கள் அப்படியே அமர்ந்துருக்காருங்க. சைடில் வந்து பாருங்கள், ஒரு பக்கம் நந்தி, ஒரு பக்கம் வந்து சிங்கம். ஸோ அந்தங்க வந்து தாமரைப்பூவில் பார்த்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நந்தி சிங்கத்து மேலே அமர்ந்திருக்காருங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த மாடல் விநாயகரும். நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோன் கலரிங் ஒர்க்லாம் வந்து. இந்த விநாயகர் சிம்மாசனத்து மேலே அமர்ந்திருக்காருங்க. வேறு லெவலில் இருக்க இந்த விநாயகர் மாடலே வந்து பாருங்கள். ஸோ ஒரு பக்கம் சைடில் அவரோட நண்பனை உட்கார வச்சுருக்காருங்க சிம்மாசனத்தில். அழகாக இருக்குது. கையில் நம்மளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காருங்க. ஸோ தும்பிக்கையில் பாருங்கள் தேங்காய் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்குமே 2 கண்ணு அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லாயிருக்கு இந்த விநாயகர் மாடல். இங்கே பாருங்கள், இந்த விநாயகர் மாடலில் வந்து பாருங்கள், ஒரு பக்கம் சிம்மாசனத்தில் தான் இருக்காருங்க. பட் என்னென்னா ஒரு பக்கம் சைடில் வந்து மயில் அப்படியே தோல் மேலே கைப்பட்டு வச்சுருக்காருங்க. ரொம்ப அருமையாக இருக்குது மயிலுமே வந்து. ஒரு பக்கம் யானையோட தும்பிக்கை அது மேலேயுமே வச்சுருக்காருங்க. இங்கே பாருங்கள் யானை சைடில். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல். ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. வாவ், செம ஃப்ரெண்ட்ஸ். அனுமான் தோல் மேலே அமர்ந்திருக்காருங்க விநாயகரே வந்து. ஸோ அனுமான் கீழே வந்து பார்த்திங்கன்னா தாமரைப்பூ. வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே வந்து. இங்கே பாருங்கள், அனுமானோட தோல் மேலே உட்காந்துருக்காருங்க விநாயகர். அல்டிமேட்டான விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. கலைஞருக்குலாம் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடலுக்கு. இங்கே பாருங்கள், இதே 3 தலை நாகம் தான். கலைஞருக்கு சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸ்கின் டோனுக்குலாம் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம், அந்த பக்கம் நந்தி பகவான். ஸோ வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் வந்து. அழகாக இருக்குது இந்த விநாயகர் மாடல். அடுத்து பாருங்கள், இந்த விநாயகர் மாடலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சிங்கம் இருக்குது சைடில், ஒரு பக்கம் நந்தி பகவான் இருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ஸ்கின் டோன் கலைஞருக்குலாம் சால்விக்கெலாம் அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கலைஞருக்குலாம் வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து. ஃப்ரெண்ட்ஸ்
இந்த விநாயகர் பாருங்கள், ராஜா விஷயம் போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்குது. செம்மையாக இருக்குது. ஒரு பக்கம் கையில் வால் வச்சுருக்காருங்க, 4 கையோடு இருக்கார். ஸோ சிங்கம் மேலே அப்படியே சிங்கம் மேலே வேட்டையாடிட்டு வர மாதிரி இருக்காருங்க. இங்கே பாருங்கள் விநாயகர் எவ்வளோ அழகாக இருக்குது, ஆக்ரோஷமாக இருக்கார். நல்லா வேட்டையாடிட்டு வர மாதிரி இருக்காருங்க இந்த விநாயகர். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் பாருங்கள் வேறு லெவலில் இருக்காருங்க. ஸோ அதாவது சிவனப்பா, ஸோ அப்பாவோட அந்த ஷோல்டர் மேலே அமர்ந்திருக்காருங்க விநாயகர். அந்த சிவனப்பாவோட ஷோல்டர் மேலே விநாயகர் அமர்ந்திருக்காருங்க. பாருங்கள், பார்க்கும் போதே தெரியும். ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஒரு கையில் கொழுக்கட்டை வச்சுருக்காருங்க, ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா சூலம் இருக்குது. ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சிவனப்பா அவரோட ஜடாமுடி, ஸோ ஃபேஸ் கட்டில் எல்லாமே நல்லா ஸ்கின் டோன்லாம் அவ்வளோ கலைஞருக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. கையில் உடுக்கை வச்சுருக்காருங்க, ருத்ராட்சம். ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர். ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பார்த்துருப்போம், 3 தலை நாகம் சேம் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் ஒரு சைடில், ஒரு பக்கம் வந்து காளை மாடு அவங்க மேலே அமர்ந்திருக்காருங்க. வேஸ்டிக்கில் வந்து அவ்வளோ கலைஞருக்குலாம் அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் மாடலுமே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, கத்திரிப்பு கலரில் கொடுத்துருக்காங்க அந்த கோட் ஷூட் மாதிரி. ஸோ அதான் நம்ம பார்த்தோன்னா ராஜாவோட வேஷங்கள். ஸோ அப்படி அந்தளவுக்கு அவ்வளோ இருக்குது. 4 கை இருக்குது. வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் மாடல். நல்லா வேட்டையாடிட்டு வர மாதிரி இருக்காருங்க இந்த விநாயகர் மாடல். பாருங்கள், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர். அப்படியே வாங்க, அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். இந்த விநாயகர் பாருங்கள், சிங்கத்து மேலே அமர்ந்திருக்கானுங்க. 2 பக்கமும் சிங்கம் இருக்குங்க. நல்லா ஆக்ரோஷமாக வந்து விநாயகர் வேறு லெவலில் இருக்கார். இங்கே பாருங்கள், இந்த வந்து பார்த்திங்கன்னா வாத்து மேலே அமர்ந்திருக்காருங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்கார். இங்கே பாருங்கள், சைடில் வந்து பார்த்திங்கன்னா குபேர தத்தா. ஸோ இந்த மாதிரி நான் மாடல் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். நல்லாயிருக்கு. குபேர தத்தா சைடில் ஒரு பக்கம் மயில் இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குது இந்த விநாயகர்லாம். இந்த விநாயகர்லாம் சிம்மாசனத்து மேலே அமர்ந்திருக்காருங்க. எல்லாருமே நல்லா இருக்குது. ஒரு பக்கம் நந்தி பகவான் இருக்கார். இந்த சைடில் வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காருங்க. நந்தி பகவான் சைடில் இருக்காருங்க. ரொம்ப அருமையாக இருக்குது இந்த விநாயகர். இதுவும் அதே சேம் மாடல் தான், கலர் மட்டும் வேரி ஆகும். இங்கே பாருங்கள், அடுத்து வந்து குபேர தாத்தா. இப்போ பார்த்தோங்களே அதே மாதிரி தான் குபேர தாத்தா இருக்க மாதிரிங்க. கையில் கொழுக்கட்டை, ஒரு பக்கம் மயில். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலாம் கூட. நல்லாயிருக்கு. கலைஞருக்குலாம் நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்களேன், செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள், ரொம்பவே அற்புதமாக இருக்கார். ஸோ அப்படியே முட்டி போட்டு உக்காந்துருக்காருங்க. அவரோட நண்பன் வந்து பக்கத்தில் வச்சுருக்காருங்க. ரொம்பவே அருமையாக இருக்குது இந்த விநாயகர். அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓவராலாக இந்த விநாயகர் மாடல் வந்து இந்த விநாயகர் பாருங்கள், 3 தலை நாகம். ஸோ ரொம்பவே அருமையாக இருக்கார். ஸோ கிருஷ்ணரோட அந்த தலை இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி அவரோட நண்பனை பக்கத்தில் வச்சுருக்காருங்க. கையில் லட்டு. ரொம்பவே அருமையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காருங்க. 3 தலை நாகம். சேம் கலர் தான் எல்லாமே வந்து நாகத்துக்கு வந்து. மற்றபடி ஓவராலாக இந்த விநாயகர் அழகாக இருக்காருங்க. கலைஞர்லாம் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர் மாடல். ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள். ஸோ கோயிலோட பேக் டாப்பில் இந்த கிரீட் இருக்கும் பார்த்திங்களா, ஸோ பேக் சைடில் வந்து அந்த மாதிரி இருக்குது. ரொம்பவே தாமரை பொம்மலாம் அமர்ந்திருக்காருங்க. ரொம்பவே அருமையாக இருக்கார் இந்த விநாயகர் மாடல் வந்து. செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். 4 கையோடு இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கையில் கொழுக்கட்டையும் வச்சுருக்காருங்க. அடுத்து இந்த விநாயகர் பாருங்கள், அதே சேம் மாடல் விநாயகர் தான். தாமரை பொல் மேலே அமர்ந்திருக்காருங்க. கலர் மட்டும் வேரி ஆகும். கையில் கொழுக்கட்டை வச்சுருக்காருங்க. 4 கை விநாயகர். அடுத்து இந்த விநாயகர் மாடல் பாருங்கள். ஸோ அவரோட தலைப்பாக்கட்டு எல்லாமே அழகாக இருக்குங்க. பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மாடு. ஸோ ஓவரால் அழகாக இருக்கார் இந்த விநாயகர் வந்து. அமர்ந்து இருக்காருங்க. கையில் லட்டு வச்சுருக்காரு. ஸோ செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் வந்து. அடுத்து பாருங்கள் இந்த விநாயகர். இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா யானை சைடில் அப்படியே சாஞ்சு மேலே உட்காந்துருக்காருங்க. ஸோ வேறு லெவல் இந்த விநாயகர் மாடல் வந்து. செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர் மாடல் வந்து. சின்ன விநாயகர் அவ்வளோ அழகாக இருக்காங்க. நல்லா டீட்டெயிலிங்காக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் பாருங்கள், கழுகு மேலே அமர்ந்திருக்காருங்க. பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நாகம் சண்டை போகிற மாதிரி. ஸோ வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இறக்கை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஓவராலாக இந்த விநாயகர் மாடலும் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கலைஞர்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா சிம்மாசனமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்பீரமாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ புலியோட முகம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 சைட்லேயுமே வந்து இந்த விநாயகர் அல்டிமேட்டாக இருக்கிற. தலையில் வந்து பார்த்திங்கன்னா 5 தலை நாகம். ஸோ அந்த கிரீடத்துக்கு மேலே வந்து சைடில் தான் மீன் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் வந்து. அடுத்த விநாயகர் பாருங்கள், சிங்கம் மேலே அமர்ந்திருக்காருங்க. பேக் சைடில் வந்து சிங்கம் இருக்குது. 4 கையோடு இருக்காருங்க. ஒரு கையில் வந்து மாம்பழம். ஸோ செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் வந்து. ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா டீட்டெயிலிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த விநாயகர் பாருங்கள், ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஸோ யானை மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாஞ்சு உட்காந்துருக்காருங்க. ரொம்பவே அழகாக இருக்குது இந்த மாடல் விநாயகர். ஒரு தும்பிக்கையுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
வேறு லெவலில் இருக்க இந்த விநாயகர் மாடல் வந்து அடுத்து விநாயகர் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கார். ஸோ அதாவது காளை மாடு மேலே சைடில் சாஞ்சிருக்காருங்க. ஜடாமுடியோட சின்ன விநாயகர் ஃபஸ்ட்டில் பார்த்துருப்போம், அதே மாடல் விநாயகர் தான். ஒரு கையில் உடுக்கை 4 கையோடு இருக்காருங்க. ரொம்பவே அழகாக இருக்குது இந்த மாடல் விநாயகர். அதே சேம் மாடல் விநாயகர் தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அழகாக இருக்கார். ஸோ சேம் மாடல், கலர் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். ட்ரெஸ்க்காக இருக்கட்டும் எல்லாம் வந்து சேம் மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த லைனில் இருக்க மாடல் விநாயகர் அப்படியே போய் பார்க்க போகலாம். ஓகேங்களா, வேறு லெவலில் இருக்கும் இந்த விநாயகர் மாடல் எல்லாமே. சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காருங்க இந்த மாடல் விநாயகர் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்கார். கலர் ஒர்க்லாம் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. நீங்களும் தெரியும் பார்க்கும்போதே உங்களுக்கே வந்து. அடுத்து பாருங்கள், கம்பீரமாக இருக்காருங்க, செம்மையாக இருக்கார். இந்த விநாயகர் மாடல் வந்து கலைஞருக்கு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. 2 பக்கம் வந்து பாருங்கள், அவரோட நண்பன் அமர்ந்திருக்கார், லட்டு கையில் வச்சுருக்காருங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவர் நண்பனை வந்து தடையை விட்றாருங்க. ஸோ தலைமலை வந்து அவ்வளோ அழகாக இருக்கார் இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள், செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர். இங்கே பாருங்கள், அடுத்து சிம்மாசனத்து மேலே அமர்ந்திருக்காருங்க இந்த விநாயகர், ரொம்பவே அழகாக இருக்கார். கலைஞருக்குலாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் வந்து. ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான், ஸோ அவர் மேலே அப்படியே சாஞ்சிருக்காருங்க. அதாவது ஒரு மலை மேலே அப்படியே உக்காந்துட்டு அப்படியே இருக்காருங்க. பேக் சைடில் வந்து நந்தி பகவான் இருக்காருங்க. வேறு லெவல் இருக்குது இந்த விநாயகர் மாடல் வந்து, ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒரு பக்கம் பாருங்கள், ஒரு கால் வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்துக்கு மேலே அப்படியே மடித்து உக்காந்துருக்காருங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது, நல்லா டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. சிங்கம் முகலாம் நல்லா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு இந்த விநாயகர் மாடல். இந்த பாருங்கள், சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காருங்க. ஒரு பக்கம் அவரோட நண்பன், ஒரு பக்கம் சிம்மாசனம் இது. ஸோ அவரோட நண்பன் கீழே இருக்கார் லட்டு வச்சுக்கிட்டு. ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலும். வாவ், 4 கை விநாயகர் சிம்மாசனத்து மேலே அமர்ந்திருக்காருங்க. வால் வச்சுருக்காருங்க ஒரு கையில் வந்து. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் வந்து பாருங்கள். அடுத்து பாருங்கள், ஒரு பக்கம் வாத்து. ஸோ வாத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வாத்து மேலே கை போட்டு தோல் மேலே கை போட்டுருக்காருங்க. ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மாடல் விநாயகரும் கூட. கலை ஒர்க்லாம் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த விநாயகர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காருங்க, வேறு லெவலில் இருக்குது. கலை ஒர்க்லாம் நல்லா அவ்வளோ பண்ணியிருக்காங்க. அவரோட தலைப்பாக்கட்டு, ஸோ அந்த மயில் இருக்குது எல்லாமே வந்து இன்னும் ஜிக்னா ஒர்க்லாம் பண்ணணும். வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல், நல்லா ஸ்டைலாக உட்காந்துருக்காரு. இப்போ பார்த்துக்கலாம், அதே சேம் மாடல் விநாயகர் தான், வால் வச்சுருக்கார் கையில். இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், ரொம்பவே அற்புதமாக இருக்கார் இந்த மாடல் விநாயகரும் கூட. ஸோ சிம்மாசனத்தில் தான் உட்காந்துருக்காருங்க, ஸ்டைலாக உட்காந்துருக்காரு, நல்லா அழகாக இருக்குது. கலைஞருக்கெலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த விநாயகர் பாருங்கள், அடுத்து வந்து ஒரு பக்கம் யானை, ஒரு பக்கம் வந்து வாத்து. ஸோ செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சிம்மாசனத்தை தான் அமர்ந்திருக்காருங்க. ரொம்ப அருமையாக இருக்குது கலைஞருக்கெலாம் பண்ணி இந்த விநாயகர் மாடல். இந்த விநாயகர் பாருங்கள், சிங்கத்து மேலே, அதாவது பார்த்தோம் இல்லையா ஒரு பக்கம் சாஞ்சிட்டு உட்காந்துருக்காது இல்லையா, அதே சேம் மாடல் தான் இந்த விநாயகர் மாடல் கூட. ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாட்டு வண்டி பார்த்துருப்போம், அப்புறம் குதிரை வண்டி, அந்த மாதிரி நிறைய வண்டி பார்த்துருப்போம். அவ்வளோ அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், அவரோட நண்பன் வண்டி செம்மையாக இருக்குது. அவரோட நண்பனை வந்து பார்த்திங்கன்னா நண்பனே வந்து பார்த்திங்கன்னா விநாயகரை வண்டியில் உட்காரச்சு கூப்பிட்டு போகிற மாதிரி இங்கே செம்மையாக இருக்குது இந்த மாடல் விநாயகர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர். அடுத்து பாருங்கள், அதே சேம் மாடல் தான், நந்தி பகவான் பின்னாடி இருக்காருங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இவர் ஒரு மலை மேலே வந்து அமர்ந்திருக்காருங்க. விநாயகர் வந்து 4 கையில் இருக்கார், ரொம்ப அருமையாக இருக்கார்
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே. ஸோ மாட்டு வண்டி, குதிரை வண்டி எல்லா வண்டியும் பார்த்துருப்போம். இது பார்த்திங்கன்னா சிங்கம் வண்டிங்க. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்பவே அருமையாக இருக்குது இந்த சிங்கம் வண்டியில் வந்து விநாயகர் இருக்கிறது. வேறு லெவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல். ஓகேங்களா, பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. விநாயகர் சிலை கலைஞர்களுக்குலாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ். ஸோ ஸ்கின் டோனும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கலர் மைனூட்டாக. ஸோ கண்ணுக்கும் சரி ஏருக்கும் சரி வேறு லெவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனாக அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இதோ நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். சைனிங் ஆஃப் தினேஷ்.